Hello guys, welcome and welcome to this is 360 with Tarun. ஒரு 10க்கு 10 ரூமில் எந்த நாள் வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தனால கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு ஃப்ரெண்டோட ஒரு ஒர்க் விஷயமா வந்தப்போ ஒரு ஊர் ஸ்டொக்ஹோம் அப்படின்ற ஊர், பெரும்பாலும் மஸ்கெலியா அங்கிட்டு ட்ரிப் வரவங்களுக்கு அது தெரியும். இந்த அப்கட் காட்மோர்லாம் இருக்குல்ல, அங்கே எல்லாம் ட்ரிப் வரவங்களுக்கு அந்த ஏரியா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இனி தெரிஞ்சுக்கங்க. ஸ்டொக்ஹோம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே ஒரு கடை ஒன்று இருக்கு, சின்ன கடை. அங்கே அந்த அக்கா வந்து சமோசா, இந்த பெட்டிஸ், வடை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய போடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது நான் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவேன். நான் இங்கே எப்போயெல்லாம் போகிறேன்னா அப்போயெல்லாம் அது வாங்கி சாப்பிடுவேன். அப்படிலாம் இருக்கும்போது சரி வெளியே போகலாம் அப்படின்னு யோசிக்கும்போது திரும்ப ஒருக்கா ஏன் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் என் ஃப்ரெண்டோட அப்படியே வந்த ஒரு விசிட்டு. இன்றைக்கி அங்கே போயிட்டு அதெல்லாம் வாங்கி அந்த டேஸ்ட்டை திரும்ப ஒருக்கா பார்க்க போகிறேன். செம்ம வியூனா இங்கிட்டு இருந்து லொக்கியில் இது அந்த ஃபேக்ட்ரி இருக்கு அந்த ஏரியா இல்லை. இந்த பக்கத்து நான் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருந்தேன், பெரிய சிவன் கோயில் ஒன்று இருக்குது. ஆனால் சிவன் சிலை இருக்கு, ஆனால் செம்ம வியூ. எங்கள் ஊர் இந்த அது இதுக்கு பனி, அந்த மழைக்கு பனியை துண்டுட்டு நம்மளோட ஊர். இதுக்கு பக்கத்து ஊர் அக்ரபத்தனன் இருக்குது. அது அங்கே அந்த சைடில் வந்து அரித்த கந்தை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அது செம்ம அழகு. இப்போ முன்ன பெருசாக வர்றதில்லை. இப்போ நிறைய பேர் வர்றாங்க. அங்கே வந்து கேம்ப்லாம் அடித்து இருக்கலாம். செம்ம இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நோவுட் இறங்கும். நோவுட் ஃபுல் டவுன்னே இறங்குது. அங்கிட்டு போனால் அப்படியே பகவந்தலாவை அப்படின்ற ஒரு ஊர். சரி நம்ம போகலாம். அந்த ரோட்டில் தான் போகணும். போனால் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அப்படியே அக்கா கடைக்கு போகிறோம், அந்த சமோசாக்களை வாங்கிக்கிட்டு ஒரு லொக்கேஷனை பார்க்குறோம். போயிட்டு சாப்பிட்டு ரிவ்யூலாம் இல்லை, அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த ரிவ்யூ பண்ணுற வேலைகள்லாம் நாங்கள் வரமாட்டோம். வயிறு நினைச்சா, மனசு நினைச்சா. இப்போ என்னடா வந்து நிற்கிது? விளங்கல உனக்கு? விளங்கல கிட்ட போனால் போயிருங்க. அடே பறக்குது என்னடா? இல்லை ஒரு அளவுக்கு தானே போகுமா இருக்கும். இது தான் அவ்வளோ தூரம் போகுது. செமையாக இருந்துச்சுண்ணே. நல்ல ரெக்க உள்ளது. ஆண்மயில். ஆண்மயிலுக்கு தான் தோகை இருக்குமா? பெண்ணுக்கு இருக்காது. ஆண்மயிலுக்கு தான் தோகை இருக்கும், பெண் மயிலுக்கு தான் அந்த ஆண் சிங்கத்துக்கு தான் இந்த இது இருக்கும், ஆண் மானுக்கு தான் கொம்பு இருக்கும். அந்த ஆண் சிங்கத்துக்கு தான் அந்த முடியும் இருக்கும். எது இதெல்லாம் அழகாக இருக்கும் அதெல்லாம் ஆண்களுக்கு தான் இருக்கும். ஆண் எப்பயுமே அழகு தான். ஆண்கள் எப்பயுமே அழகு தான். அந்த ஸ்டொக்ஹோம் அப்படின்ற ஊர் அங்கே இருக்குல்ல, அதுதான் அந்த அக்கா கடை. அவங்க இருக்காங்க, அவங்க ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு பேசிட்டு தான் வந்தேன். ஸோ நம்ம இப்போ வாங்கிட்டு இன்னொரு நல்ல லொக்கேஷனாக போயிட்டு வேணாலும் சாப்பிடுவோம். இப்போ வாங்கியாச்சு. இப்போ பைக்கில் போயிட்டுருக்கோம். இது ஒரு இறக்கம். அடுத்து மஸ்கெலியா போயிட்டு அப்படி தான் போவோம். ஸோ எங்கனையாவது வர்ற ஒரு இடத்துல ஒரு நல்ல லொக்கேஷனில் போட்டு சாப்பிடுவோம். நியூட்டல்லே போகிறோம். அதுக்கு பேர் ரஜே கியர். அதுக்கு பேர். இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கோடா. ஒரு வேறு லெவல் லொக்கேஷனில் போயிட்டுருக்கோம். நான் பேசுகிறது பெருசாக விளங்காது, அதனால் கத்தி பேசணும். ஏன்னா மைக் இல்லை. ஆனால் நம்ம இப்போ அதை சாப்பிட்ணுன்றதுக்காக இந்த வாங்கணும்ல சமோசா, இதெல்லாம் சாப்பிட்ணுன்றதுக்காக ஒரு லொக்கேஷன் தேடி வர்றோம்.
ஆல்ரெடி நம்ம காட்பூரில் மேலே போயிருக்கேன் நான், பட் பனியை போகலை. ஸோ நாங்கள் அப்போ அதை கேட்டு போயிட்டுருக்கோம் எந்த லொக்கேஷன் போகலான்ட்டு. ஆனால் போகிற வழியில் தரமான சம்பவங்கள் நிறைய இருக்குது. அவனை பாரு ஒரு கிரவுண்டு, அடே பாட்டே மச்சான், பாட்ட வியூடா. அரே அரே क्या बाप रे, மனசுல ஆயோ ஐயோ ஆயோ. ஏதோ ஆகி போனா கூட நல்லா தான் இருக்கும் போல. போனாங்க இப்போ இந்த ரோல்ஸ் எனக்கு அக்காட சமோசா தான் ரொம்ப பிடிக்கும். பட் அது அடியில் இருக்காது. என்ன வளம் ரைட் பார்த்தீங்கன்னா அக்காட்ட என்ன ஸ்பெஷல்னா அவங்க ஒவ்வொரு இதுக்கும் வேறு வேறு கீமா வைப்பாங்க. இப்போ இல்லை எக்கோட இந்த கிழங்கு அந்த கீமா வச்சுருக்காங்க. தரமாக இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம பெரிய பெரிய இடங்கள்லாம் போய் சாப்பிடுவோம், சில நல்லா இருக்காது. இங்கே அப்படிலாம் நல்லாவே இருக்கு, இது நல்லா இருக்கு. அடுத்து சம்பல் ஒன்று இருக்கு. இந்த சம்பல்ல உளுந்து வடை இருக்குல்ல, அதை சாப்பிட்றது நல்லாயிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போன டைம் கொஞ்சம் லேட்டுனால அக்காவும் கடையை சாத்த போகிற நிலைமையில் இருக்கனால அது வாங்கலை. பட் இந்த சம்பளோ சட்னி நான் ஐயோ லெட்ஸ் see. அருமையிலே வடை கொஞ்சம் அக்கா போய் சொல்லிட்டாங்க, பருப்பு பெருசாக நல்ல பருப்பு வாங்கலை போய் கோச்சிக்காய் இருக்குன்னு. பட் சட்னி அற்புதம், மார்வலஸ், பென்டாஸ்டிக். அடுத்து பெட்டிஸ். இதுவுளுக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கண்ணே, சொன்னேங்கண்ணே. இதுவுளுக்கு இன்னொருத்தர் அந்த கடைக்கு போடலாம் போலே. பொலஸ் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. சில ஹோட்டலில் என்ன நம்ம பண்ணுவாங்க, ஒரு கீமாவை காலையில் ஆக்குவாங்க. பெட்டிஸ்லேருந்து ரோல்ஸு சமோசா எல்லாத்துக்கும் அதே கீமா தான், அப்போ டேஸ்ட் இருக்காது. அடுத்து ஸ்ப்ரிங் ரோல். ஆனால் எங்கள் ஊரில் எல்லாமே ரோல்ஸ் தான், அது முக்கோணமாக இருந்தாலும் சரி இப்படி இருந்தாலும் சரி. வாவ், இதுக்கு வேறு கீமா. நான் நினைக்கிறேன் அந்த முதல்ல இருந்துச்சு ரோல்ஸில் அதே கொஞ்சம் உரப்பாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அது சட்னியில் தொட்டு சாப்பிட்னா அடிப்பொலி. அடுத்து என்னுடைய ஃபேவரிட் இந்த சமோசா. அப்படியே உடைச்சா ஒனியன் பார்த்தீங்கன்னே, ஒனியன் சமோசா. அக்கா செமனு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற லெவல். சமோசானா ஒனியன் சமோசா தான், அதுதான் நல்லாயிருக்கும். அதோட இதில் செமன் தரமான சம்பவம். ஸோ அந்த கடை நீங்கள் மஸ்கலியா அப்கட்லாம் வந்தீங்கன்னா ஷூராக அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ரொம்ப டேஸ்ட் இருக்கும். அவங்க வந்து அந்த வெறுமனே சமோசா செய்கிறோம், ரோல் செய்கிறோம், ஒரு கீமா செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் போடுவோம் அப்படிலாம் இல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் ரிஸ்க் எடுத்து தனித்தனியாக கீமா உங்களுக்கு வேறையாக போடுவாங்க. ஸோ அதுதான் அந்த கடை விட்டு ஸ்பெஷல் நினைக்கிறேன். நிறைய ஊரில் இருந்து. ஸோ கண்டிப்பாக யாராவது மஸ்கலியா பக்கத்தில் வந்தீங்கன்னா அந்த அக்கா கடையை மறந்துடாதீங்க. ஸ்டொக்ஹோமில் இருக்குது, போயிட்டு சாப்பிடுங்க, நல்லா தான் இருக்குது. ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய வீடியோ அடுத்தடுத்தாக போடுவோம். ஸோ பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நான் உங்களுடன் மற்றும் விடைபெறுவது என் ஆர்வியின் நண்பன் சஞ்சீவ்.